மூடி, தயவாய் கண்களை மூடி இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் அவரை ஆராதிக்க, அவருடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டாட நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. நீர் எங்களுக்காக வந்தீங்களே அப்பா. எங்களுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, எங்களுடைய மீறுதலுக்காக நீர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டீரப்பா. அதை ஏற்றுக்கொள்ள, சுமந்து கொள்ள நீர் மனிதனாக வந்தீரே அப்பா. அதை உணர்ந்தவர்களா எல்லோரும் கண்களை மூடி, தயவாய் கண்களை மூடி. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றிகளை செலுத்துவோமா? அந்த தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா அப்பா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தளினாரே. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே நம்ம இடத்துல. இதை விட வேற என்ன அன்பு வேணும் நம்மளுக்கு? தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நாங்கள் எவ்வளோ பாக்கியம் அடைந்தவர்கள் அப்பா. நாங்கள் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா. உங்களுடைய சத்தம் போதாது, உங்கள் சத்தமே வரலையே. ஹல்லேலூயா. சவுண்டு சத்தம் உயரட்டும், உங்கள் சத்தம் உயரட்டும். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உங்கள் நாமம் மாத்திரம் இந்த இடத்துல உயரட்டும் அப்பா. உங்கள் நாமம் மாத்திரம் மேன்மை அடையட்டும் சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய நாமம் உயரட்டும் சுவாமி. உங்கள் நாமம் உயரட்டும் அப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். யாரும் வேடிக்கை பார்க்க வரல. உங்களுடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆவியானவரே. உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி, ஹல்லேலூயா, அந்த மெய்யான ஒளி எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களுக்காக கொடுத்தீங்களே ராஜா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உங்கள் சத்தம் உயரட்டும். உங்கள் சத்தம் உயரட்டும். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். உங்கள் சத்தம் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஹல்லேலூயா 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 அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. இயேசு என்ற நாமத்தை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் புதிதாக கூட வந்திருக்கலாம். அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பாடுகளோடு, என்ன நிந்தையோடு, எந்த நெருக்கத்தோடு வந்தாலும் அந்த நாமம் விடுதலையாக்குமே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவே உம் நாமமே பெருகணும். நீங்க உயர்த்துங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துங்களா? இயேசுவே சொல்லுங்க பார்க்க. இயேசுவே உம் நாமமே நாமத்தை உயரணும். அவர் இடத்துல உலாவி வருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நீங்க அப்படியே சொல்லுங்க பாருங்க. உங்க நாமம் உயரணும். என்று மேன்மை அடையணும். அவருடைய நாமத்தை நீங்க சபையாய் உயர்த்தும் போது அவர் உங்க ஆராதனையில் பிரியமாடுகிறார். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். நீங்க அப்படியே பாடுங்க பார்க்கலாம். நீங்க அப்படியே பாடுங்க. சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் மாத்திரம் அப்பா. தாராதனிலே உயரட்டும் சுவாமி. அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே உம் நாம
சத்தத்தை உயர்த்தி நீர் வந்தா இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும். இங்க இருக்கிற எல்லாருமே சொல்லணும். உங்களோட வாயால அறிக்கை எடுங்களா, உங்க வாயால அறிக்கை எடுங்களா. இயேசுவேன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். இயேசுவே என் இருதயத்துல வாங்கப்பா, என் இருதயத்துல நீங்க வாங்கப்பா. கடைசியா நீங்க மாத்திரம் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே.
மகிமைப்படுவீராக அப்பா. நீர் இந்த பூமிக்கு வந்தது எங்களை ரட்சிக்க சுவாமி, எங்களை ரட்சிக்கப்பா. நீர் வந்ததான நோக்கம் அது எங்களுக்காக என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாதப்பா, அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாதப்பா. நீரே இந்த ஆராதனை மகிமைப்படுவீராகப்பா. உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் கூற வந்திருக்கிறோம் அப்பா, அதை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. அவையானவரை நீர் வழி நடத்துவீராக சுவாமி. உடைய கரம் தாங்கி வழி நடத்தட்டும் அப்பா. தாராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். சர்ச் ஆரம்பித்து 3வது வருடம் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சு ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் இதில் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது கூட நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். கிறிஸ்மஸ்னால என்னது தான்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை தான் நாம் கிறிஸ்மஸ் ஆக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரும் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்து. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்பே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்பே. கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாட்டமாக சொல்வோமா? இயேசு பிறந்ததை கொண்டாடி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பிறந்ததினால் நமக்கு இன்னைக்கு கொண்டாட்டம். ஆமென். பிசாசுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு சிங்கில் தான் இருக்கீங்க எல்லாரும். இயேசு பிறந்ததால் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கொண்டாட்டம். இயேசு பிறந்ததால், இயேசு வந்ததால், இயேசு கிறிஸ்து நமக்காக வந்ததை நம்ம எல்லாரும் கொண்டாடி இருக்கிறோம். அதனால தான் பாடினோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆராதனையில் அமர்ந்து ஆராதித்து கொண்டிருக்க நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இருதயங்களில் அவர் வாசமாக இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது சந்தோஷம்தான். அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம எல்லாருடைய இருதயங்களில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்குகிறவர் நம்முடைய தேவன். இன்னொரு ஒரு புதிய பாடல் 1-2 சரணங்களை மாத்திரம் கற்றுக்கொண்டு பாடுவோம். மேபி 1-2 பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு புது பாடல், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை எண்ணி பாடுகிற ஒரு பாடல். அந்த பாடல் லிரிக்ஸ், உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல என்று சொல்லி அந்த பாடலை சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு நீங்களும் சேர்ந்து பாடுங்க. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நானும் போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவும் போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லிரிக்ஸ் தான். இயேசு கிறிஸ்துடைய அன்பை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த பாடல் நான் இன்றைக்கு பாடுவதற்கு மிக முக்கியமான காரணம், யோசிக்கலாம் கிறிஸ்மஸ் பாடல் எவ்வளவோ இருக்குது, ஃபஸ்ட்டு புது பாட்டை பாடிட்டு இருக்கிறீங்கன்னு. இதை நம்ம பாடுறது காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அதாவது பிதாவாகிய தேவன், யோவான் 3:16 வாசிக்கிறோம், God so loved the world he gave his one and only son. இயேசு கிறிஸ்து
பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த மிகுந்த அன்பு, அதான் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா so love the world சொல்லியிருக்கார். God love the world சொல்லல, God so love the world. அப்படின்னா அவர் மிகுதியாய் ரொம்ப அதிகமாக நம் மீது அன்பு வைத்தாரா, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய சொந்த மகனே என்ன பண்ணுச்சு, நமக்காக இந்த உலகத்தை கொடுத்து. யோசிச்சு பாருங்க. நான் மெசேஜில் இதை குறித்து எடுக்கும்போது சொல்லுவேன், ஒருவேளை ஆண்டவர் நினச்சிருந்தாரு என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்காக என்ன பண்ண வச்சிருக்கலாம், மறிக்க வைத்திருக்கலாம். அல்லது மனிதர்களே ஒருவரை, ஒரு நல்ல தீர்க்கதரிசியை நீ ஜனங்களுக்காக என்ன பண்ணு மறின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழ்ப்படியக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்தாரா, அவர் நம் மீது வைத்தனுடைய அன்பின் அளவு எவ்வளோ அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனே என்ன பண்ணார் அப்படின்னா நமக்காக இந்த உலகத்துக்கு தந்தார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸில் நம்ம எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். ரொம்ப சந்தோஷமாக பாடி தேவனை துதிக்கிறோம், சந்தோஷமாக வீட்டில் எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம நினைவு கூற வேண்டிய மறக்கக்கூடாத ஒன்று அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. கொஞ்சம் புதிய பாடல்லாம் இந்த ரொம்ப நம்ம பாடும்போது 2-3 சரணங்களை அவருடைய அன்பை எண்ணினவர்களாக கொஞ்ச நேரம் அப்படி நம்ம சேர்ந்து பாட போகிறோம். நான் ஒரு பாடல் பாடவும் நீங்கள் என்னோட கூட சேர்ந்து அப்படியே பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா, நல்லா உற்சாகமாக. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க. மீண்டுமாக உங்க அன்போட அளவை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, 2 வரிகள் தான். என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாம போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாம போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, ஈஸியான 2 லைன். உங்க பாசத்துக்கு அவருடைய அன்பை எண்ணி சொல்லுவோமா, உங்க அன்புக்கு சபை முழுவதும் சேர்ந்து ஒரே குரலாக சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பாடுங்க. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க அன்புக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தாரே, அந்த அன்புக்கு ஈடாக உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. எனக்காகவே நீ யாவும் செய்கிறீ, விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீ. எனக்காகவே நீ யாவும் செய்கிறீ, ஆமே. விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீ. உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீ. உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீ. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, உங்க அன்புக்கு ஈடே இல்ல, ஆமென். உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. மீண்டுமாக ஒரு முறை, உங்க அன்புக்கு ஈடே இல்ல.
அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பாசத்துக்கு நிகரே இல்ல உங்க அன்புக்கு ஆமே. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல ஆமே. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய என்ன முன்னாடி அமைச்சிருக்க. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய சொல்ல நாவு போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சு சேர்ந்து பாடுவோமா? பாசத்துக்கு நிகரே இல்ல. நிறைய பேர் வாய் திறந்து பாடவே இல்லை. உங்க அன்புக்கு இல்ல. எல்லாரும் பாடுற வரைக்கும் நிப்பாட மாட்டேன். பாசத்துக்கு நிகரே இல்ல உங்க அன்புக்கு. உங்க அன்புக்கு இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. ஹல்லேலூயா. புது பாட்டுனால ஒரு சிலர் பாடலையா? இல்லை உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? சார் பிறந்தார் மட்டும்தான் அன்றைக்கி பாடுவேன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்து டைட்டஸ் பாடுவோம். பிறந்தார்லாம் இந்த ஒரு பாட்டை மட்டும் நான் பாடிட்டு தொடர்ந்து டைட்டஸ் கையில் கொடுக்க விரும்புகிறேன். அந்த முதல் சரணம் சொல்லுகிறது, எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்ளுகிறீர், உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும். இந்த வரிகளை பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, இந்த 2025 எத்தனை முறை ஆண்டவருடைய விருப்பத்தை நம்ம செய்யாமல் இருந்துடும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம வாழ்ந்த நாட்கள் எத்தனை இருக்கும். அவருடைய விருப்பத்தை நாம் செய்ய மறந்த நாட்களிலோ வசனம் சொல்லுகிறது, அடுத்த வரி சொல்லுகிறது, உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். அதுதான் தேவனுடைய அன்பு. மனிதர்களுடைய அன்பு அவர்களுக்கு பிரியமாக நாம் வாழவில்லை என்றால் அது மாறிவிடும். இது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவனை பாருங்க, இந்த வருஷத்தில் எத்தனையோ முறை அவருக்கு பிரியம் இல்லாமல் போயிருக்கலாம். அவரை விட்டு விட்டு கூட நம்ம பின்வாங்கி கூட போயிருக்கலாம், எத்தனை தருணங்கள். ஆனால் அவரை காண்பதற்கு ஒரு நாள் அவர் நமக்கு தடை செய்ததே இல்லை. அதுதான் தேவன் நம் மீது வைத்த அன்பு. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காகவே எல்லாரும் சேர்ந்து ஒரு சரணத்தை பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் கைதட்டி பாட்டு பாடுங்க. நல்லா சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். அவர் நம்மை தாங்கினாரா? எனக்காகவே இந்த 2025 முழுவதும் நம்ம குடும்பத்தை இயேசு கிறிஸ்து தாங்கி கொண்டு வந்தாரா? என்னை தாங்கிக் கொள்கிறீர், உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும், உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர், உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும், ஆண்டவரே உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர், உங்க அன்புக்கு ஈடே இல்ல. முழு சபையை சேர்ந்து சொல்லுவோமா? உங்க பாசத்துக்கு அவருடைய அன்பை ருசித்தவர்களாக உங்க அன்புக்கு இல்ல. எங்க குடும்பத்தின் மீது பாராட்டின உங்க அன்புக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல.
கிறிஸ்மஸ் அன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? ஆமென். கிறிஸ்மஸ் அன்னைக்காக சந்தோஷமாக வந்திருக்குமா? ஆமென். சத்தத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். ஒரு வேத பகுதியை மட்டும் வாசிச்சுட்டு அப்படியே பாட்டுக்கு போகலாம், அவரை துதிக்கலாம். யோவான் எழுதின விசேஷம் 1ஆவது அதிகாரம். யாராவது படிக்க முடியுமா எனக்காக? 1 to 10 வரைக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும். கரெக்ட். கடைசி 10வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ. இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ஜெனிசிஸ் ஞாபகம் வருது, ஆதியாகமம் ஞாபகம் வருது. அவர் உலகத்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ அந்த இடத்துல உலகம் எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னத்தை படைச்சார் ஆண்டவர்? வெளிச்சத்தை படைச்சார். அப்போ என்ன இருந்திருக்கு? இருள் இருந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக அதே தான் ஆண்டவர். அதுக்கப்புறமும் அந்த ஜென்ரேஷன் தாண்ட புதிய ஏற்பாடு ஆண்டவர் பிறக்கிறதுக்கான முக்கியமான காரணம், இன்னும் ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் பாவமான அந்த பாவம் என்கிற இருளிலே நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருந்தோம். கரெக்டா இல்லையா? எத்தனை பேரால் ஒத்துக்க முடியும்? அந்த இருளை போக்க எந்த மனுஷனாலும் முடியவில்லை. அதனால அது இல்லாம, வெளிச்சம் இல்லாம நம்ம பரலோகத்துக்கும் போக முடியாது. நம்ம உண்மையாவே பாவத்துல தான் இருக்கிறோமான்றதும் தெரியாது. அந்த வெளிச்சம் நம்ம இடத்துல வரும்போது நம்ம உண்மையாவே இருளில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அப்பதான் தெரியும். அதுதான் 9வது வசனத்துல சொல்றார், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், கிறிஸ்துவர்களையும் மென்ஷன் பண்ணல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து. நம்ம மேல போகணுன்றதுக்காக அவர் கீழே வந்தார். ஆமென். எத்தனை பேரால உண்மையா ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நம்ம பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்றாரு? அவர் பூமிக்கு வந்தார், இருளை வெளிச்சமாக்கினார். அதுதான் அதுலயே 14வது வசனம் பார்க்கும்போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி, அதான் ஸ்டார்டிங்ல சொல்றாருல யோவான் எழுதும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தான் இன்னும் நம்மளுடைய இருதயத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் இயேசுன்ற நாமத்தை உங்க இருதயத்தில் இருக்கும்போது கண்டிப்பா விடுதலை ஆவீர்கள். ஆமென். அப்படியே உணர்ந்தவர்களாய் அவர் பிறந்தார், அது உண்மைதான். எனக்காக அவர் வாழ்ந்தார், என் பாவங்களுக்காக, என் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உண்மைதான். அதை உண்மையாய் உணர்ந்தவர்களாய் ஏதோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா பாட்டு போடும், அவருடைய பிறந்ததை கொண்டாடுவோம். எஸ், அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான நோக்கம் என்ன? அவர் என்னை தேடி வந்தார், நான் அவரை தேடி போகவில்லை. ஆமென். ஆமென். Thank you Jesus. இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் ஒரு நாமம் உண்டு. கைகளை தட்டி உற்சாகமா வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. தீமையானாலும் நன்மையாய் மாறும். எத்தனை பேரால சொல்ல முடியும்? நாமத்தில் அற்புதம் நாமத்தில் இன்னும் அற்புதம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இனிமேலும் நடக்கும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். இயேசுவின் அவர் நாமத்தினால நாமத்தில் பேய்கள் ஓடும். பேய்கள் ஓடுமே. செய்வினை ஒரு நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நம்ம எதிலிருந்து விடுதலை நமக்கில்லையே. அளித்தார் என்பதை நினைத்து பாருங்கள். நாம் விடுதலை அடைவதற்கென்று அந்த ஒரே வேறு நாமம் நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு மறுபடியும் சொல்லுங்க நாமம் பார்க்கலாம். நமக்கில்லையே. விடுதலை அடைவதற்கென்று நான் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் அந்த ஒரே நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டதே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? இயேசுவே ஆண்டவர், என் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அவரே ஆண்டவர் என்று சொல்லுங்கள். உங்கள் சத்தத்தை உயர்த்தி வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகர் அவரே சர்வலோகத்தின் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவரே சர்வலோகத்தின் சர்வ ஆண்டவர். சிருஷ்டியின் நாயகர் சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். உங்கள் சத்தம் உயரட்டும். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்
அற்புதர். தேடுகிறவர்கள், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் நீர் அற்புதம் இயேசு செய்கிறவராய் அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு அற்புதங்களை செய்கிறவர். கலங்கிடவே அதனால் நான் கலங்க மாட்டேன் சொல்கிறவர்கள் கலங்கிடவே வேண்டாம். ஏன் சொல்லுங்க? இயேசு கைவிட மாட்டார். ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். இயேசு கைவிட கைவிடுகிற நாமம் மாட்டார். அல்ல, இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீரை துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீரை துடைத்தவரே, துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் அதனால சொல்ல பார்க்கலாம், கலங்க துடைக்கிறார். மாட்டேன். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிட மாட்டேன் சொல்லுங்க. கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசுவை நம்பி வந்தவங்களை கைவிட அவர் மாட்டார். கைவிட மாட்டார். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன். கலங்க மாட்டேன் அப்பா. கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு கைவிட என் இயேசு, என் இயேசு மாட்டார். உரிமையோட சொல்லுங்க. என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். நமக்கு ஒரு நாமம் இருக்குதே, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ இன்றே நான் காண்பாய். காண்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை இன்றே நான் காண்பேன், அதை இன்றே நான் காண்பேன். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட நானும் எங்களை மாட்டார். கைவிடாத தேவனே, நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ஆறுதல் தருகிறார். என் இயேசு அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர். சர்வ வல்லவர். எனக்கு சமாதானத்தை தருகிறவர், சமாதானம் எனக்கு தருகிறார். சமாதானத்தை தருகிற எனக்கு உம்முடைய சமாதானம் மாதயம். தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அந்த மெய்யான ஒளி நம்ம இடத்துல சேர்ந்து வந்ததே. நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இருளை தேசத்தை வெளிச்சமாக்கும். சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். உங்களை ஒருபோதும் கைவிடாத நாமம் அந்த நாமம். விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை
அன்பு என் மேல் அப்பா, எத்தனை அன்பு என் மேல். நீர் பாராட்டின கிருபை அப்பா. சத்தியமும் கிருபையும் நீர் தந்தது ராஜா. எல்லோரும் கண்களை மூடி, தயவாய் கண்களை மூடி அந்த நாமத்தை மாத்திரம் பாருங்க. இயேசு என்ற நாமம் எனக்கு விடுதலை தந்த நாமம். என் மன இருளை வெளிச்சமாக்க வந்த ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க வாயில அறிக்கையிடுங்களேன். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம், அது அற்புதமான நாமம், அது அதிசயமான நாமம், அது ஆறுதல் தருகின்ற நாமம், அது எனக்கு சமாதானத்தை தருகின்ற நாமம், அது எனக்கு சமாதானத்தை தருகின்ற நாமம். நான் பாவியா இருந்தால் எப்படி நான் பரலோகத்துக்கு போக முடியும்? அந்த அன்பை எண்ணி அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நம்மளுக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை எண்ணி அவர் ஒருவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். விசுவாசிகள் சத்தமாய் ஆமென் சொல்லுவோமா? அவர் ஒருவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஒருவராலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் அப்பா. நீரே அதற்கு காரணம். பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு பாவத்துக்கு மரித்து இப்போ நீதிக்கு பிழைத்திட நீர் செய்தீங்க அப்பா. இன்னும் எவ்வளோ பேர் பாவத்திலே இருக்கிறோம். பாவம் என்ற இருள் எங்களை இன்னும் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறதப்பா. பலவீனங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறப்பா. அந்த பலவீனத்தை போக்கதான் நீங்க வந்தீங்க ராஜா. எங்களை பலனாய் மாற்றி எங்களை ரட்சித்து அழகு பார்க்கிற தேவன் நீரப்பா. அதற்கு நீர் ஒருவரே காரணம் சொல்கிறவர் மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவே நீர் ஒருவரே அதற்கு காரணம் சொல்லுவோமா? நீர் ஒருவரே அதற்கு காரணம், நீர் ஒருவரே அதற்கு காரணம். இயேசுவே நீ ஒருவரே காரணம். இயேசுவே
சமூகத்தை கண்டடைந்தனே. எல்லாவித பலவீனமும் மாறினதே அப்பா. ஒருவராலே அப்பா, ஒருவராலே அப்பா, ஒருவராலே அப்பா. இம்மானுவேல் என்ற நாமம், நீர் எங்களோடு இருக்கிறீங்க என்று நினைப்பூட்டுங்கிறீங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, இதற்கு நான் தகுதி இல்லைதான், இதற்கு நான் எவ்வேனும் தகுதி இல்லைதான். ஆனாலும் உம்முடைய மகா பெரிய தயவு, இரக்கம், அந்த அன்பு, அது என்னை நீதிமானாய் மாற்றினதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி, ஓ அந்த அன்பு என்னை நீதிமானாக்கினதே, அந்த அன்பு என்னை அந்த அன்பு என்னை நீதிமானாக்கினதே. அதற்கு நான் என்னத்தை செலுத்துவேன் அப்பா, அதற்கு நான் என்னத்தை செலுத்துவேன் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்து ஓயாமல் முத்தம் செய்வேன் ராஜா. என் நாட்கள் எல்லாம் உம்மையே ஆராதிப்பேன் ராஜா. உம்முடைய நாமத்தை சொல்லி வருவேன் அப்பா. இருளிலே வாழ்ந்தது போதும் ராஜா, அந்த மெய்யான ஒளியை கண்டடைய என் பாராட்டின கிருபைக்காக நன்றி, நன்றி அப்பா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு, நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் நம்மோடு. வந்ததா எனக்கு ரட்சிப்பு வந்ததே, உணர்ந்து சொல்வோமா, அவர் ரட்சகர், என்னை ரட்சிக்கிறதற்காகவே வந்தாரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? மன்னிப்போம், மன்னிப்போம் கிடைத்ததே, எனக்கு மறுவாழ்வை தந்தாரே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் என் குடும்பத்தோடு இருக்கிறவரே, என் சபையோடு இருக்கிறவரே, நம்மோடு, உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, அவர் நாமம் பரிசுத்தர், பரிசுத்தர், அவர் நாமம்
கைகளை தட்டி அந்த இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்துமா. இயேசு என்ற நாமம், அந்த இயேசு என்ற நாமம் உமக்கு மாத்திரம் எல்லா மகிமையப்பா, உமக்கு மாத்திரம் எல்லா துதியப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரம். எங்களுக்காக வந்தது அது உண்மையப்பா. சரித்திரம் உண்மை பேசும் அப்பா, சரித்திரம் உங்களை பேசுதப்பா. எங்களை மீட்டெடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நன்றி உணர்வு எப்பொழுதும் எங்களிடத்துல இருக்க நீ உதவி செய்வீராகப்பா. ஏதோ எவ்ரி கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் இதை நினைவு கூறும்படி இல்லை ராஜா. நீர் வந்ததுக்கான உண்மையான நோக்கத்தை நாங்கள் அனுதினமும் அதை நினைவு கூறும்படி, அதை உண்மையான நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு உண்மை ஆராதிக்க உதவி செய்வீராகப்பா. இதே பிரசனத்தோடு நீ நடத்துவீராக ராஜா. மீதியான நேரத்தை உன் கரத்தில் படைக்கிறோம் ராஜா. நீரே ஆளுகை செய்து நடத்துவீராகப்பா. பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோமாக. பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் நித்தினமாய் ஓடி ஓடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. எல்லையில்லா ஞான பரன் வெள்ள மலையோரம், எல்லையில்லா ஞான பரன் வெள்ளை மலையோரம், புல்லணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் மீரம், புல்லணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் மீரம், தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் நேரம், பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வானவர்க்கு வாய்க்கமத்தை வாடின புல் பூண்டோ, வானவர்க்கு வாய்க்கமத்தை வாடின புல் பூண்டோ, ஆன பழங்கந்த என்ன பாடோ பாடோ, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. அந்தரத்தில் பாடுகிறார் தூதர் சேனை கூடி, அந்தரத்தில் பாடுகிறார் தூதர் சேனை கூடி, மந்தையாயர் ஓடுகிறார் பாலன் கேட்க தேடி, மந்தையாயர் ஓடுகிறார் பாடல் கேட்க தேடி, இன்றிரவில் இந்த மோடி மோடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினமாய் ஓடி ஓடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. எல்லையில்லா ஞான பரன் வெள்ளை மலையோரம், எல்லையில்லா ஞான பரன் வெள்ளை மலையோரம், புல்லணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் மீரம், புல்லணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் மீரம், தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் நேரம், பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வானவர்க்கு வாய்க்கமத்தை வாடின புல் பூண்டோ, வானவர்க்கு வாய்க்கமத்தை வாடின புல் பூண்டோ, ஆன பழம் கந்த என்ன பாடோ பாடோ, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனே சுபாலன்
நாளிலே பிறந்தார் இல்லமெங்கும் மீரம் கொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் நேரம் பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்தினமாய் ஓடி ஓடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. யோவான் 3:16 எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்க போகிறோம். சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்க போகிறோம். கைகளிலே வேதம் இல்லை என்றால் நீங்கள் டிஸ்பிளே பார்த்து என்னோடு ஃபாலோ பண்ணும்படியாக கேட்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னும் ஒரு முறை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது முழு கிறிஸ்மஸையும் ஒரு வசனத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது யோவான் 3:16 தான். யோவான் 3:16 முழு கிறிஸ்மஸையும் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், எப்படி வந்தார், எதற்காக வந்தார், கிறிஸ்மஸ் என்றால் என்ன, இப்படி எல்லா கேள்விகளுக்குமான பதில் ஒரே வசனத்தில் வேண்டும் என்றால் யோவான் 3:16. சுவிசேஷம் என்று சொன்னால் ஒரே வார்த்தை தான், ஒரே வசனம் தான், யோவான் 3:16. நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட பல பேருக்கு இந்த வசனங்கள் தெரிந்திருக்கும். நமக்கே பலருக்கு மனப்பாடமாக இந்த வசனம் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு சிறிய கதையோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாருடைய மனதில் வரக்கூடிய ஒன்று கிஃப்ட், பரிசுகள் தர வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நமக்கு அதனால தான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வைக்கும்பொழுது என்ன பண்ணுறோம், சிறு பிள்ளைகளுக்கு என்று கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம். எதற்காக கிஃப்ட் கொடுக்குறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடும் விதமாக அவளுக்கு பரிசுகளை கொடுக்குறோம். ஒரு சிறு பையன் அவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க அப்பா இடத்துல கேட்டிருக்கிறான், எனக்கு ஒரு பைசைக்கிள் வேணும், எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்ப்பா என்று சொல்லி அப்பா இடத்துல கேட்குறான். எனக்கு பர்த்டே வருது, நவம்பர் மாதம் எனக்கு பர்த்டே வருது, அதனால பர்த்டேக்கு எனக்கு என்ன வேணும், சைக்கிள் வேணும். எத்தனை பிள்ளைங்க வீட்டில் கேட்டிருக்கீங்கன்னு தெரில. சரி, உங்கள் அப்பா வாங்கி தருவாங்க, உங்கள் அம்மா வாங்கி தருவாங்க. கேட்டிருக்கிறான். அவங்க அப்பா நம்மளை போல் நல்லவர் இல்லை, வாங்கி கொடுக்க முடியல போல், வாங்கி கொடுக்கல, ஏமாற்றிட்டார். இவனுக்கு பயங்கர வருத்தம். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா என்ன பண்ணுவார், உனக்கு சைக்கிள் தருவான்னு சொல்லியிருக்காரு. இவனும் ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். கிறிஸ்மஸ் இப்போ பர்த்டே அப்போது சைக்கிள் கிடைக்கல. சரி, கொஞ்சம் சோர்ந்து போய் அந்த சின்ன பையன் இருக்கிறான். அடுத்த மாதம் டிசம்பர், கிறிஸ்மஸ் வருகிறது. உடனே இவனுக்கு ஒரு ஆசை, கிறிஸ்மஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட்டு கொடுப்பாங்க, நம்ம ஏசப்பாட்ட என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு கிஃப்ட் தாங்கன்னு கேட்கலாம். ஏசப்பா என்ன பண்ணுவார், பைசைக்கிள் தருவார்னு. சரி, இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஜெபிச்சாச்சு, ஏசப்பா என்ன தரல, சைக்கிள் தரல. இந்த முறை கேட்டு பார்ப்போம். அது என்னோட பர்த்டே, டிசம்பரில் வர்றது யாரோட பர்த்டே, ஏசப்பாவோட பர்த்டே, அதனால் அவர் பர்த்டே கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு, பர்த்டேனா நம்ம தான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ஆனால் கிறிஸ்துமஸ் மட்டும் ஏசு கிறிஸ்துவனுடைய பர்த்டேக்கு மட்டும் நம்ம அப்படி மாற்றிட்டோம். அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிறோம், கிஃப்ட் வாங்கிக்கிறோம். சரி, அந்த பையனும் கேட்குறான். ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டான். இன்னும் அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் இருக்குது, ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சைக்கிள் தாங்க என்று சொல்லி அந்த பையன் ப்ரேயர் பண்ணுறான். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு படுக்கைக்கு போகும்பொழுது அவனுடைய மனதில் ஒன்று தோன்றுகிறது, ஒருவேளை இந்த கிறிஸ்மஸுக்கும் சைக்கிள் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, நம்ம அப்பா ஏமாத்துற மாதிரி ஏசப்பாவும் ஏமாந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே படுத்துருக்கான். படுத்திருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே இரவு படுத்திருக்கும் போதே எழும்பி போய் என்ன பண்ணான்னா, அவங்க வீட்டில் ஒரு மேரி ஸ்டாச்சு ஒன்று இருந்திருக்கு. மரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளுடைய சிலை ஒன்று அவங்க வீட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அதை போய் எடுத்துருக்கிறான். எடுத்துகிட்டு வந்து அவனுடைய பெட்ஷீட் எடுத்து அந்த மரியாளுடைய அந்த ஸ்டாச்சுவை ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றுறான். சுற்றி என்ன பண்ணியிருக்கிறான், கட்டில் கீழே உள்ளே வச்சுருக்கிறான். வச்சுட்டு ஏசப்பாட ஜெபம் பண்ணான்னா,
நீங்கள் மட்டும் சைக்கிள் தரலன்னா உங்கள் அம்மாவை என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணானா. ஸோ நம்ம சிரிப்பாக இருந்தாலும் கூட நம்ம கிறிஸ்மஸ்னால எல்லாருடைய இருதயத்தில் என்ன தோன்றுகிறது என்றால் கிஃப்ட், பரிசு. இந்த கிறிஸ்மஸ் நல்நாளிலும் கூட இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது ஆராதனை முடிவதற்கு. தேவன் நமக்கு தந்த மிகப்பெரிய பரிசு என்னவென்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 3:16 அடிப்படையாக கொண்டு தேவன் நமக்கு தந்த பரிசு என்ன, நமக்கு என்று சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும், இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் தந்த விலை மதிப்பில்லாத பரிசுகள், 3 பரிசுகளை இந்த யோவான் 3:16 இந்த ஒரு வசனத்திலிருந்து வேகமாக வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் முதல் முறையாக ஆராதனைக்கு வந்திருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனையில் இயேசு கிறிஸ்து என்றால் என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் என்ன தருகிறார் என்கிற புரிதலை, தெளிவை தேவன் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தர போதுமானவராக இருக்கிறார். தேவன் தந்த விலை மதிப்பில்லாத 3 பரிசுகள், அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த பையனுக்கு ஏமாற்றம் அடைந்தது போல நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்ட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவன் தருகிற விலை மதிப்பில்லாத 3 பரிசுகள். அதே 3:16 மீண்டுமாக ஒரு முறை வாசியுங்கள் யாராவது ஒருவர். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரா, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என்ன பண்ணாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆராதனை நான் சொன்னது போல உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. நம்ம பாடின பாடல். முதலாவது தேவன் நமக்கு தருகிற விலை மதிப்பில்லாத பரிசு என்னவென்றால் நமக்கு தேவனுடைய அன்பு. த கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த உலகத்தில் உள்ள விலை மதிப்புள்ள உயர்ந்த ஒன்று என்னவென்றால் தேவன் தருகிற அன்பு. முதலாவது பரிசாக நான் சொல்ல விரும்புகிறது. அது யாருக்கு தேவனுடைய அன்பை தருகிறார்? இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கும். அதான் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா யார் மீது அன்பு கூர்ந்தாரா? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world. முழு உலகத்தின் மீதும் தேவன் வைத்த அன்பின் வெளிப்பாடு தான் இந்த வசனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் அவர் வைத்த அன்பின் வெளிப்பாடு. அப்போ இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறாரா, என்னை நேசிக்க யார் இருக்கிறார் என்ற கேள்வி உங்கள் இருதயத்தில் இந்த காலை நேரத்தில் இருக்குமானால் நம்ம எல்லாருடைய இருதயத்திற்கும் தேவன் தருகிற ஒரே வார்த்தை God loves you. என்ன சொல்லுங்க? God loves me. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுள் உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களை நேசிக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் சொல்ற மாதிரி இருக்குதே, கடவுள் நேசிக்கிறாருப்பா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன், கடவுள் உன்னை நேசிக்கிறார். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்கிற ஏக்கம் பெரும்பான்மையான ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. என்னை உண்மையாக நேசிக்கிறவர்கள் யார் இந்த உலகத்தில்? என்னுடைய மனைவியா, என்னுடைய கணவனா, என்னுடைய பிள்ளைகளா, என்னுடைய உறவினர்களா, உற்றார்களா, நண்பர்களா? பல நேரங்களில் பல அன்பினால் அடிபட்டு வதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இந்த அனுபவங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இப்போ உங்க எல்லா இடத்துலையும் கேட்டேன்னா இந்த நாள் ஃபுல்லா கதையெல்லாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அவ்வளவு அடிகளை இந்த உலகத்தில் உள்ள நபர்களின் மீது உள்ள அன்பில் வைத்து நாம் பல நேரங்களில் அடிக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அன்பை விட மேலான நிரந்தரமான ஒரு அன்பு கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும், இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தேவன் தருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த ஒரு உரையாடலை நம்மால் பார்க்க முடியும். யோவான் 21ஆம் அதிகாரத்தில், நமக்கு நேரம் இல்லாததினால் சற்று வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடலை நம்மால் பார்க்க முடியும்.
இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது பேதுருவை பார்த்து கேட்கிறார். என்ன சூழ்நிலையில் கேட்கிறார்? ஒருவேளை தெரியாதவர்களுக்காக வேகமாக சொல்லுகிறேன். பேதுரு இயேசுவோடு கூடவே இருந்த 12 சீஷர்களில் ஒருவன். நம்ம எல்லாருக்கும் எந்த அன்பு நம்மை ரொம்ப உடைக்கும் என்றால், கூடவே இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக மாறும் பொழுது அந்த வலி மிகவும் அதிகமானது. அப்படிதானே? எது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்? ரோட்ல போற யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறதை விட கூட இருக்கிற நமக்கு நெருக்கமான ஒருவர் நம்மை ஏமாற்றுவது நம்முடைய இருதயத்தை அதிகமாக உடைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட 12 நெருக்கமான உறவுகளில் ஒன்றுதான் இந்த பேதுரு. இன்னும் சொல்ல போனா சீஷர்களில் தலைமையான ஒருவர். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு அந்த ஊழியத்தை செய்தவர். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பு அந்த பேதுரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு என்ன செய்கிறார்? இனிமேல் இதை நம்பி இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், மீன் பிடிக்க போவோம் என்று சொல்லி அவர் மட்டும் போல 6 சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு கடல்ல போய் மீன் பிடிக்கிறார். அது மட்டுமா, இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக வைத்திருக்கும் பொழுது இவர் எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். யோசிச்சு பாருங்க, உங்க பையன் நாளைக்கு இவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு உங்களை பார்த்து சொன்னார்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கும். அவருடைய அடுத்த ஜெனரேஷன் வாரிசாக அடுத்த ஊழியத்தை எடுத்து செல்லுகிற ஜனங்களாக இந்த 12 சீஷர்களை இயேசு கிறிஸ்து உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் சூழ்நிலை பேதுரு இயேசு கிறிஸ்துவை யார் என்று எனக்கு தெரியாது சபிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டுகிறான். அவரை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ திட்டுகிறான் பேதுரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாமல் இருந்தாவது பரவாயில்ல. லூக்கால வாசிச்சு பார்த்தீங்கன்னா இவன் பேசுறது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? தூரத்துல இருந்து வசனம் சொல்லுகிறது ரொம்ப அழகா. நேரம் இல்லை, இவன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான், திட்டி தீர்த்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இயேசு கிறிஸ்து அங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை விட ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வேற எதுவுமே கிடையாது. பார்த்த உடனே பேதுருவால இருக்க முடியல. வெளியே போய் வசனம் சொல்லுகிறது லூக்காவில், வெளியே போய் மனக்கசந்து என்ன பண்றானா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நபர், நமக்கு நெருக்கமான ஒருவர் இப்படி நம்மை பற்றி நமக்கு முன்பதாகவே பேசும் பொழுது அந்த இடத்தில் நாம் எப்படி இருப்போம்? மனிதர்களாகிய நாம் எல்லாரும். ஆனால் இதெல்லாம் பார்த்து விட்டு இயேசு கிறிஸ்து எதுவுமே கேட்கவில்லை. சிலுவையில் மரித்து விட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார், எல்லா சீஷர்களுக்கும் தரிசனமாகிறார், எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார், எல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் யார்கிட்ட பேசல? நீங்கள் எல்லாரும் என்னோட கூட வரீங்கன்னு நினைக்கிறேன். பேதுருட்ட இன்னும் பேசலை. இப்போ தான் பேதுரு இடத்துல தனியாக நேரடியாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அந்த இடத்தில் நம்மளா இருந்தோன்னா போன உடனே என்ன பண்ணியிருப்போம்? பேதுனுடைய சட்டையை பிடிச்சி, டேய் உன்னை எவ்வளோ நம்பி உன்னை என்ன பண்ணேன், எல்லாம் செஞ்சேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கோபத்தை என்ன பண்ணியிருப்போம்? அதுக்கு மேலே அவன் எந்திக்கவே முடியாத மாதிரிக்கு பேதுருவை காலி பண்ணியிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 21:15. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவனை பேர் சொல்லி அழைத்து அவனை கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இயேசு கேட்ட முதல் கேள்வி, முதல் வார்த்தை என்னவென்றால், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். அதுதான் இயேசு கிறிஸ்து நம் மீது காட்டுகிற அன்பு. பல நேரங்கள் நாம் நினைத்து கொள்ளுகிறோம், நான் உண்மையாக இல்லை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை, நான் இயேசுவினிடத்தில் வருவதற்கோ அவர் அண்டை வருவதற்கோ சபைக்கு வருவதற்கோ எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். பேதுரு செய்ததை விட எவ்வளோ பெரிய துரோகம் அது. ஆனால் அவனையும் பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இந்த கேள்வியை கேட்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் பேதுரு மீது எந்த அளவுக்கு அன்பு இருந்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு தருகிற the greatest love. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு greatest of all time நிறைய சொல்றோம். ஆனால் உண்மையிலே greatest of all time எதுதான்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தான். அதை விட கிரேட்டஸ்ட் இந்த உலகத்தில் வேற எந்த அன்பும் கிடையாது. மனிதர்களாகிய நாம் நினைக்கலாம்,
இவர்கள் எனக்கு கடைசி வரை என்னோடு இருப்பார்கள், இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த மனிதன் ஒரு நாள் கைவிட மாட்டார்கள். இல்லவே இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ள எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்கள் என்றாலே நாம் எல்லாரும் விழுந்து போனவர்கள் தான், சந்தர்ப்பவாதிகள் தான் நம்ம எல்லாருமே. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும், அவரிடத்தில் பேசுவோம். இன்னொரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்பொழுது தேவைப்படாது, பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இட் இஸ் நாட் கண்டிஷனல், நாட் ஜட்ஜ்மெண்ட். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நீ அன்னைக்கு அப்படி பண்ண வந்தானே, நீ அப்படி எங்கேயாவது இயேசு கிறிஸ்து பேசுகிறதை வேதத்தில் வாசிக்க முடியுமா? அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பின்பற்ற முடியும். மற்ற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு காரியம் இங்கே நமக்கு என்னவென்றால், மற்ற எல்லா இடங்களிலும் நீங்க செய்த தவறுக்கு நீங்கள் பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், பேதுருவை போல் மறுதலித்திருக்கலாம், பேதுருவை போல் அவரை விட்டு விட்டு பின்னோக்கி சென்றிருக்கலாம், பேதுருவை போல் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இயேசு கிறிஸ்துவே வேண்டாம் என்று ஓடி இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரே கேள்வி, நான் உன் மீது அன்பாக இருக்கிறேன், நீ என் மீது அன்பாக இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன், சபைக்கு வருகிறவர்கள் மீது இயேசு அன்பாக இருக்கிறாரா? இல்லை. அவருடைய சீஷர்கள் மீது மட்டும்தான் அன்பாக இருக்கிறாரா? இல்லை. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதன் மீதும் சபைக்கு வந்தாதான் இயேசு கிறிஸ்து அன்பா? நான் ஒன்று சொல்லுகிறேன், அவருடைய அன்பை நாம் எதை செய்தும் அவருடைய அன்பை நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா ஏர்ன் பண்ணவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நாம் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருடைய அன்புக்கு என்ன கிடையாது? ஈடே கிடையாது, ஈடே கிடையாது. அவருடைய அன்புக்கும் அவருடைய பாசத்துக்கும் இந்த உலகத்தில் நிகரே இல்லை, ஈடே இல்லை. நத்திங் கேன் காம்பன்சேட் காட்ஸ் லவ் ஃபார் யூ. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம், ஒன்றே மறந்து விடாதீர்கள். இந்த புதிய ஆண்டில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் அநேக நேரத்தில் மன அளவில் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, ஒன்றே மறந்துடாதீங்க, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கிரேட்டஸ்ட் லவ், காட்ஸ் லவ். தேவன் நம் மீது காட்டுகிற அன்பு, அந்த அன்பிற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நாம நம்மை அறியாமலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் இருந்து விடுகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவளை எல்லாரும் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் இயேசுக்கு சொல்லுகிறார், உங்களில் எவன் பாவம் இல்லாத இருக்கிறானோ அவன் கல் எறியட்டும். அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை கல் எறியல, இனிமேல் என்ன பண்ணாத, பாவம் செய்யாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் ஒரு நாளும் நம்முடைய பாவங்களை பார்த்து நம்மை டீல் பண்றவர் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை அளவில்லாமல் நமக்கு தருகிறது. அவருடைய அன்பின் மிகுதியினால் நம்மை வழி நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி கடந்து செல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து கூட இயேசு கிறிஸ்து என்னதான் சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனே, மை ஃப்ரெண்ட். இயேசு கிறிஸ்து உயிர் இழப்பதற்கு மிக முக்கியமான காரணம் யார் தான்? யூதாஸ் தான். ஆனால் அந்த யூதாஸை பார்த்து இயேசுக்கு சொல்லுகிறார், நண்பனே, என் நண்பனே, மை டியர் ஃப்ரெண்ட். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும், உங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் இந்த ஆராதனை முடித்து செல்லும் பொழுது எதை பெற்றுக்கொண்டு செல்லுகிறீர்களோ இல்லையோ, ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்கள் இருதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால். அவருடைய அன்பு ஒரு நாளும் திகட்டாதது, ஒரு நாள் நம்மை கைவிடாதது, எப்போது நம்மோடு கூட இருக்கிறது. அந்த அன்பை இயேசு கிறிஸ்து எப்படி காட்டினார்? அதுதான் அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எப்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரை தந்தருளினார்? அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டாவதாக சொல்கிறேன், நமக்கு தேவன் தந்த மிக விலையேற பெற்ற பரிசு ஒன்று, த கிரேட்டஸ்ட் லவ். அவருடைய விலை உயர்ந்த உன்னதமான அன்பு, ஈடுகட்ட முடியாத அன்பு. இரண்டாவது, த கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ், விலை மதிக்க முடியாத தியாகம். அவருடைய தியாகத்திற்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை. அதனால தான்
பாடலுக்கு பாடுவதற்கு முன்பதாக நான் சொன்னேன், பிதா நினைத்திருந்தால் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதனை அனுப்பி நீ போய் என்ன பண்ணு, என்னுடைய பிள்ளைகள் எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்து விடு, நான் அவங்களை மன்னித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா தேவதூதர்களும் கீழ்ப்படிந்து இருப்பார்கள். ஏன்னா தேவதூதர்கள் எதற்காக தான், அவருக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவர் ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து நீ ஜனங்களுக்காக மரித்து போ, ஜனங்களுடைய பாவங்களுக்காக சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸே நமக்கு இல்லை. காரணம், அவர் யாரை தந்தார், எதை தியாகம் செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் தந்தார். அதைத்தான் கிறிஸ்மஸாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. The greatest sacrifice, the greatest sacrifice of all time. அவருடைய இந்த தியாகத்திற்கு இந்த உலகத்தில் ஈடிணையே இல்லை. ஒரு முறை நான் ஒரு இதில் படிக்கும்பொழுது இவ்விதமாக இருந்தது. ஒரு பையன் ஒரு இதே போல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டான்னா, ஏன் இயேசு கிறிஸ்துவ அனுப்பணும், அவரே இறந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டவுடனே பாஸ்டருக்கு என்ன சொல்லணும்னே தெரியலையா. ஒரு செகண்டில் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா இந்த மாதிரி யாருமே கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த பையன் கொஞ்சம் கேள்வி கேட்குற பையன் போல் கேட்டிருக்கிறான். உடனே இவருக்கு என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. உடனே ஆண்டவரே இந்த பையன் இப்படி கேள்வி கேட்டால் என்ன செய்யுன்னு தெரியலன்னு மனசுக்குள்ளே ஜெபிச்சுட்டே நின்றுக்கிறார். உடனே ஆண்டவரோட இருதயத்தில் ஒரு தாட்டு தந்தாராம், நான் என்னுடைய உயிரை கொடுப்பதை விட எது கடினம்னா என்னுடைய மகனை கொடுப்பது மிக கடினம். யோசிச்சு பாருங்க, உங்கள் உயிரை கொடுக்கறது ஈஸியாக, உங்கள் பிள்ளையினுடைய உயிரை கொடுக்கறது ஈஸியா? நம்ம உயிரை கொடுக்கறது தான் ஈஸி. நம்முடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு எந்த பெற்றோர் என்ன பண்ண மாட்டோம், ரெடியாக இருக்க மாட்டோம். அவருடைய அன்பின் மிகுதி எவ்வளோன்னா, தன்னை விட மிகுந்த அன்பு எல்லா பெற்றோருக்கும் யார் மீது தான் இருக்கும், தன்னுடைய பிள்ளையின் மீது தான் இருக்கும். அதை தேவன் உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் the greatest sacrifice. நம்ம கிறிஸ்தவர்களாக சபைக்கு வருகிறோம், பெயரளவில் அல்ல, அவருடைய தியாகத்தை புரிந்து கொள்ள இந்த காலை நேரத்தில் தேவன் கிருபை தருவாராக. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக தேவன் சொன்னார். ஆபிரகாம் என்ன செய்தார், ஈசாக்கை எடுத்துக்கொண்டு பலியிடுவதற்காக மோரியா மலையின் மீது ஏறி செல்லுகிறார். நாம் பார்க்கிறோம், என்ன இவ்வளோ கடினமான கொடூரமான கடவுள் அவர் மகனை பலியிட சொல்லுகிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆபிரகாம் பலியிடுவதற்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஈசாக்கை பலியிட கத்தியை எடுத்து வெட்ட போகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன எல்லாரும் பார்க்குறீங்க, அந்த கதை கேள்விப்பட்டதே இல்லையா? ஆபிரகாமை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பிள்ளையாண்டன் மேல் என்ன பண்ணாத, போடாது சொல்லி அங்கே நிப்பாட்டிட்டாரு. அப்போ எல்லாரும் சொல்லுவோம், சே ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், என்ன பண்ணலை, அதை அனுமதிக்கலை. ஆனால் அதே இது புதிய ஏற்பாடுக்கு வாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா நிப்பாட்டலை. ஹி கேவ். அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்கள் ஒவ்வொருவருக்காக எனக்காக இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக நம் மீது அவர் வைத்த அன்பு, இயேசு கிறிஸ்து உயிரை கொடுப்பதை அவர் நிறுத்தவில்லை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் கொடுத்தார். அதனால் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நீதிமான்களாக இங்கே உட்கார்ந்து நல்ல புது ட்ரெஸ் போட்டு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது, தேவனுடைய தியாகம் எவ்வளவு உயர்ந்தது. ஏன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார்? பழைய ஏற்பாட்டில் நமக்கு வசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. இங்க இருக்கிற நம்ம யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் எந்த பாவமும் பண்ணலை, எந்த தப்புமே பண்ணலை, என்னை போல நீதிமான் யாரும் இல்லை என்று யாராவது சொல்லணும்னா அவங்க தான் இருக்கிறதுலே கேடு கெட்டவங்களா இருப்போம், நம்ம தான் இல்லை. அப்படி இந்த உலகத்தில் எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அதனால்தான் அப்போ நம்ம எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்கள், ஆட்டுக்கடாவை என்ன பண்ணுவாங்கன்னா பலியாக செலுத்துவார்கள். ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் வரும் பொழுது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஆட்டுக்கடாவை பலியாக செலுத்த வேண்டும். அது நிரந்தர பாவத்தை மன்னிக்க முடியுமா? இல்லை, அது பாவத்தை மூடும். இட் கவர்ஸ் த சின். அதிலிருந்து ஒரு நாள் என்ன கொடுக்காது அப்படின்னா விடுதலையை கொடுக்காது.
ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது தேவன் செய்த காரியம் என்னவென்றால், நம் எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் ஒரே பலியாக, ஒரே ஜீவ பலியாக அவர் யாரை கொடுத்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறார். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:12 வேகமாக. இளங்காளையினுடைய ரத்தத்தினாலோ, அடுத்து என்ன சொல்லியிருக்கிறது? வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தத்தினாலோ அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஒரே தரம் நித்திய மீட்பு எதனால் வந்தது? கிறிஸ்து நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதினால் வந்தது. த கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ். இந்த உலகத்தில் எவரும் செய்யாத தியாகம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த இடத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், எதுவுமே இன்றைக்கு தேவையில்லை. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக நாம் ஈடுகட்ட வேண்டியதை நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக இரத்தத்தை சிந்தினார். அவ்வளவுதான், சிம்பிள். நாம் கொடுக்க வேண்டிய ஈடு, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவத்தினுடைய விளைவு என்னன்னா மரணம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதை நம்முடைய சார்பில் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். அப்போ நம்ம ஏன் பாஸ்டர் மரித்து போகிறோம்? நமக்கு ஏன் சாவு? அப்போ நமக்கு சாவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் என்னுடைய அடுத்த பரிசு, த கிரேட்டஸ்ட் லைஃப். மூன்றாவதாக தேவன் நமக்கு தருகிற பரிசு என்னவென்றால், வாசிங்கள் யோவான் 3:16. மீண்டுமாக யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எதை தருகிறாரா? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவன் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது இட்டர்னல் லைஃப். அது தேவன் தருகிற மூன்றாவது பரிசு. முதலாவது தேவன் தருகிற பரிசு, இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத அன்பு இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு தருகிறார். regardless of our actions, unjudgmental, unconditional love of God. இரண்டாவதாக அவர் நமக்கு தருகிற பரிசு, நமக்காக அவருடைய மகனையே தியாகமாக பரிசாக கொடுத்தார். மூன்றாவது அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் பரிசு, நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை உள்ளே இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிவடையும். யாராவது இருக்கிறீங்களா? பாஸ்டர் நான் 2000 வருஷம் உயிரோடு இருக்கிறேன், 100 வருஷமே நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பலத்தின் மீது நாள் 80 ஆண்டுகள் தான். இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிவடையும். ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற விலையேற பெற்ற பரிசு என்னவென்றால், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியலாம், ஆனால் நித்தியமாக அவரோடு நாம் இருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் முடிவடையவே அடையாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோமா. நித்தியமாக அவரோடு இருக்கிற வாழ்க்கை, that never ends. அதனால தான் அதுக்கு பேரு நித்திய ஜீவன். ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன். ஒரு நாளும் அதுக்கு முடிவே கிடையாது. பரலோகம் ஒன்று இருக்குது என்றால் அதற்கு மாறாக இன்னொன்று இருக்குது. என்னது? சொர்க்கம் ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கணும், நரகம். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கணும், கெட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தருகிறார் என்றால் வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். அப்போ பிதாவினிடத்திற்கு நம்ம போனோம், சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா அதுக்கு த ஒன் அண்ட் ஒன்லி வே. இன்னைக்கு நமக்கு சென்னையில் அந்த தெருக்கு போகணும்னா பல ஷார்ட்கட் வச்சுருப்போம், பல ரூட்டு, பல தெருக்கள் வழியாக போயிடுவோம். ஆனால் பிதாவினிடத்துக்கு போகிறதுக்கு எந்த ஷார்ட்கட் கிடையாது, ஒரே வழி தான், ஒரே ஒன்று தான். என்னது? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. இயேசு கிறிஸ்துவை தவிர பிதாவினிடத்தில் போவதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எந்த வழியும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஆதாமை ஏவாளை படைக்கும் பொழுது அங்கே 2 மரம் இருந்தது. பாஸ்டர் கிறிஸ்மஸ் அதுமா எதுக்கு பாஸ்டர் 2 மரங்கிறீங்க? அந்த மரத்தை நினைவு கூறுவதற்காக தான் இன்றைக்கு இந்த மரம் நமக்கு வைத்திருக்கிறோம். 2 மரம் இருந்தது. என்னெல்லாம் இருந்துச்சு? நன்மை தீமை அறியத்தக்க மரம்.
இன்னொரு மரம் நீங்க தான் பாச சொல்லுங்கிறீங்களா? ஜீவ விருட்சம் இன்னொரு மரம் இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை இயேசு ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கனி என்ன பண்ணாத, நீ புசிக்காத, புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? புசிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது? சாவுங்கிற ஒன்றே கிடையாது. தேவன் சாவுங்கிற ஒன்றை தேவன் டிசைன் பண்ணவே இல்லை. அவருடைய டிசைன் என்னன்னா, நம்ம எல்லாரும் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள, அவரோடு கூட இருப்பதற்காகத்தான், அவரை ஆராதிப்பதற்காகத்தான் நம்மை படைத்தார். ஆனால் நம்முடைய தவறினால் அவர் எதை செய்யாதன்னு சொன்னாரோ நம்ம எல்லாரும் பண்ணுறது தான், நம்ம பிள்ளைங்க வீட்டில் பண்ணுறது தான். அந்த கிளாஸை எடுக்காதன்னா ஃபஸ்ட்டு தான் பண்ணுவோம், அந்த கிளாஸை எடுத்து உடச்சிட்டு தான் மற்ற வேலை பார்ப்போம். அதே தான் அன்றைக்கி ஆதாமும் செய்தார், ஏவாளும் செய்தார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத. ஆனால் என்ன பண்ணலாம்? ஜீவ விருட்சத்தின் கனி எவ்வளோ நாள் நீ புசித்து கொள்ளலாம். ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குது, அது நீ எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரீ ஆஃப் நாலேஜை மட்டும்தான் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்படுகிறாள். அதை புசி, அதை செய், அந்த தவறை செய். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே டெம்டேஷன், அதே சோதனை. எது சரி இல்லையோ அதை செய்வதற்காக நமது மனம் அதற்கு ஊடாக போகும். எது ஆண்டவருக்கு பிரியமில்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் நம்ம எல்லாருடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? மனசாட்சி என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதே போல கிறிஸ்தவர்களாக அவரை ஏற்றுக்கொள்கிற எல்லாருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று. ஆனால் மனிதனுடைய இருதயம் பாருங்க, மகா கேடு உள்ளது, திருக்கு உள்ளது. எது தவறோ அதற்கு நேராகத்தான் நம்முடைய இருதயம் போகும். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் இருதயம் அப்படிதான் போச்சு. ஆண்டவர் எதை செய்யாதுன்னு சொன்னாரோ, சர்ப்பம் வஞ்சித்தது, ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறாரோ, கேட்டுச்சு, போனா நேரப்ப என்ன பண்றான்? அந்த கனியை புசிக்கிறார்கள், பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அன்றைக்கு அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இவங்க 2 பேரும் தவறு செய்த பின்பு அந்த 24ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதாம் ஏவாள் அன்றைக்கு செய்த பாவம் ஜீவ விருட்சத்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடியாதபடிக்கு தேவன் காவல் வைத்தார். அன்றைக்கு வைக்கப்பட்ட காவல், அன்றைக்கு ஜீவ விருட்சம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அது இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எதின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஜீவ விருட்சம், அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து வந்ததினால், இயேசு கிறிஸ்து மரித்ததினால் அந்த நித்திய ஜீவன் யாருக்கும் கொடுக்காமல் தேவன் மறைத்து வைத்தது, காவல் வைத்ததை இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை நாம் ஒவ்வொருவருக்கும் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். எதின் மூலமாக? இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் மூலமாக. அதை நினைவு கூறுகிற ஒரு விதத்தில் தான் இதை நாம் கொண்டாடுகிறோம். அப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? த எட்டர்னல் லைஃப், இந்த நித்திய ஜீவன், தேவனோடு எப்பொழுது இருக்கக்கூடிய அந்த காரியம் அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாள் செய்த பாவத்தினால் தடை பண்ணப்பட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாவம் செய்யவில்லை என்பதனால் நித்திய ஜீவனை ஆண்டவர் தரவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டு நீதிமான்களாக வாழுகிறோம். அதனால் நமக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவன் தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் நான் சொல்லுகிறது புரிகிறது? ஆமே. அதனால் நாம் யாராக வேண்டுமான இருக்கலாம். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒன்றை தான் சொல்லுகிறார். வாசிங்கள் முடிப்போம். யோவான் 3:16. மீண்டுமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கலாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ. யார் இயேசு கிறிஸ்தவத்தில் வர முடியும்? சர்ச்சுக்கு யார் வராங்களோ அவங்க தான். யார் ஒழுங்கா ஜெபம் பண்றாங்களோ, இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காரியம். நித்திய ஜீவனை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்றால், ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் ஒன் அண்ட் ஒன்லி குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று தான். யாரெல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்க விசுவாசமா இருக்கிறானோ.
இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை நிச்சயமாக உறுதியாக தர முடியும். எப்பொழுது நாம் இங்கிருந்து போகும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து என்பதை விசுவாசிக்கிறேன், உங்கள் மூலமாக மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவன் இருக்குது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது அங்கே நித்திய காலமாக அவரோடு நாம் வாழப்போகிற வாழ்க்கைக்கான வழி ஒன்றே ஒன்று தான். ரொம்ப சிம்பிள். நம்ம வேறு எதையும் செய்ய வேண்டாம். நீங்கள் பல லட்சங்கள் செலவு செய்யணும், எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று, நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், என் பாவங்கள் நான் செய்கிற தவறுகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்கிற பேசிக் திங். யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிற விலையேற பெற்ற கிஃப்ட் தான் என்னது அப்படின்னா நித்திய ஜீவன். அல்லேலூயா. உங்க யாருக்குமே எந்த சந்தேகமும் வேண்டாம். எனக்கு நித்திய ஜீவன் இருக்குதா, நான் பரலோகத்துக்கு போவேன்னா எந்த கவலையும் வேண்டாம். நீ சொல்லுகிறேன், நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். ஒன்னே ஒண்ணுதான், அவரிடத்தில் விசுவாசமா இருந்தால் போதும். இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்கிற ஒரு அறிக்கை ஆண்டவரத்தில் அறிக்கை இடணும். ரோமர்ல 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது போல, வாயினால் கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அவரே கிறிஸ்து என்றும் அவர் மூலமாகவே நான் நித்திய ஜீவனை பெற முடியும் என்று அறிக்கையிடும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரா, நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். 3 காரியத்தை சொல்லியிருக்கிற, மறந்து விடாதீர்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு யார் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, தேவன் தருகிற விலையேற பெற்ற 3 பரிசுகள். த கிரேட்டஸ்ட் லவ், இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தர முடியாத விலை மதிப்புள்ள விலையேற பெற்ற அல்லது விலையே மதிக்க முடியாத ஒன்று தேவனுடைய அன்பு. 2வது அவருடைய தியாகம், அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தார். வராதவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். என்றைக்கு அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது நித்திய ஜீவன், இந்த எட்டர்னல் லைஃப். நித்திய காலமாக இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா பாதி தாண்டியாச்சு. நம்ம அதுவும் நம்ம யாருக்குமே கேரண்டி கிடையாது. 30 80 50 எதுக்கும் கேரண்டி கிடையாது. ஆனால் எது கேரண்டினா, இந்த வாழ்க்கை கேரண்டி இல்லை, இந்த வாழ்க்கையை முடித்து அங்கே போகிறோம் இல்லையா, அது நம்ம எல்லாருக்கும் என்னது சொல்லுங்க. வீட்டில் ஒரு குக்கர் வாங்கினாலே கேரண்டி இருக்கான்னு கேட்குறீங்களா? உங்கள் லைஃபுக்கு கேரண்டி யாரு தான்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான். அதை விட ஒரு பரிசு நமக்கு ஏதாவது வேண்டுமா? அதை விட ஒரு செக்யூரிட்டி நமக்கு இந்த உலகத்தில் தான் வேண்டுமா? அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நாமே எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோமா? ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை விசுவாசி. எல்லாரும் இடங்கள் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். நமக்கு இது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக இருக்கலாம், ஆனால் அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவர் தருகிற நித்திய ஜீவன் ஒன்றே ஒன்று. ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பல வருடங்களாக அவருடைய சபைக்கு வருகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த கால நேரத்தில் அவரிடத்தில் அறிக்கை இடுங்க, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, உங்க அன்பு, நீர் எங்கள் மீது காட்டுகிற அன்பு, அதற்கு ஈடு இணையே இல்லை ஆண்டவரே. அந்த அன்புக்கு ஈடே இல்லை, அந்த அன்புக்கு நிகரே இல்லை. நீர் எங்கள் மீது காட்டின உங்க அன்புக்கு ஆண்டவரே எந்த ஈடு இணையும் இல்லை. எங்கள் ஒவ்வொரு மீதும் நீர் காட்டுகிற உங்களுடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது காட்டுகிற உங்களுடைய அன்புக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜி மைனர் கூட ஹல்லேலூயா. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்த
செய்தத எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நானும் போதல உங்க நன்மைய என்ன. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உங்க அன்புக்கு ஈடே இல்ல. அவருடைய அன்புக்கு ஈடே இல்ல சொல்லுவோமா? உங்க பாசத்துக்கு நிகரே. அவருடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக தந்தாரே, ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு மீண்டுமாக சொல்லுவோமா? உங்க அன்புக்கு எல்லாரும் சேர்ந்து, உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு இல்ல. அன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது, அவர் இந்த உலகத்துக்கு வந்த அந்த நாளே பிதாவானவருக்கு தெரியும், நமக்காக அடிக்கப்படும்படியாகத்தான் அவரை கொடுத்திருக்கிறேன். சிலுவையின் கடைசி பரியந்தம் மட்டும் பிதா அதை தடுக்கவில்லை. காரணம், அவர் உங்கள் மீது என் மீது வைத்திருந்த அன்பு அதை விட பெரியது, அதை விட பெரியது. அதற்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த ஆராதனை முடித்து செல்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே நீங்க எங்கள் மீது வைத்த அந்த அன்பு அது எத்தனை உயர்ந்தது ஆண்டவரே. அந்த அன்பை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு முறை சொல்லி ஜெபித்து முடிப்போம். உங்க அன்புக்கு ஈடே இல்ல. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவீங்களா? உங்க பாசத்துக்கு சத்தம் போதாத எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து, உங்க அன்புக்கு ஈடே இல்ல. அவருடைய அன்பை எண்ணி அப்பா, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு, உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. ஆண்டவரே உங்க அன்புக்கு எதுவுமே ஈடாகாதுப்பா. பாசத்துக்கு நிகரே இல்ல. எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே அப்பா, உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு இன்றைக்கு கிறிஸ்துமஸாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கொண்டாட்டமாக சந்தோஷமாக இன்றைக்கு இதை கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காக, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நித்திய ஜீவனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த நித்திய ஜீவன் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உம்மை விசுவாசிக்கிற இருதயத்தில் அவரை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உங்க மூலமாக எனக்கு நித்திய ஜீவனை தருகிறீர். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களோ சாபங்களோ எல்லா நோய்களையும் அவர் எடுத்து விடுகிறார். ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ இந்த புதிய ஆண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அன்பினால் நிரப்பி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்யப்படுற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று மாலை நடக்கிற இவாஞ்சலிசம் கூடுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.